வச்சிருக்காங்க. சார் அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு விஜய். கண்டிப்பா. ஏன்னா நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன். இவருக்கு வாக்கு இருக்குது. நகர்ப்புறங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக வாக்கு இருக்குது. இவர் பிரிக்கிற வாக்குகள் எல்லாமே திமுகவுடைய கோர் ஓட்டு. பல தடவை நம்ம பேசியிருக்கோம். அந்த வாக்குகள் பிரிக்கும் பொழுது திமுகவுடைய பர்சன்டேஜும் இறங்கும். அவர்களும் பலகீனம் அடைவார்கள். இவர் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் வாங்குவார். பெரிய மக்கள் நல கூட்டணியாக மாறுவார். பிரிக்கிற வாக்குகள் அங்கேருந்து பிரிப்பார். ஆனால் அந்த பாதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பெரிய அளவில் இருக்காது. அப்போ இவர் திமுகவில் பிரிக்கிற அந்த கோர் ஓட்டு, இவர் வாங்குகிற தொகுதிக்கு 30,000 20,000 அந்த வாக்குகளுடைய பலன் யார் அறுவடை பண்ணிட்டு போனால் என்டிஏ அறுவடை பண்ணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தேர்தல்ன்றது இவர் இப்போ சொல்கிறார், ஒவ்வொருத்தரும் வருவான் ஓட்டு போடுவான் அதுன்னு. 234 தொகுதிக்கு நீங்கள் வேட்பாளரை கொண்டு போகணுமே. ஏன் கொண்டு போக முடியாதா சார்? 3 நாளில் விசில் சின்னத்தை வந்து கிராமம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க சார். ஏங்க இன்னைக்கு யார் வேணால் எதுனா பண்ணலாங்க. மைக் சின்னத்தை கொண்டு போல சீமான். அது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் இன்னைக்கு இதில் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் எப்படி ஸ்டார் ஆகிட்டாரு? பிக் பாஸ் வரைக்கும் வந்துட்டு இன்னைக்கு 3 படம் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு சமூக வலைகாலத்தில் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. களத்துக்கு போயிடுச்சு சார் விசில் சின்னம். அதுதான் மட்டும் பரவாயில்ல சார். அதுதாங்க சொல்கிறேன். விசிலை கொண்டு போய் ஊதிக்கிட்டு இருக்கிறான். எங்கெங்கெல்லாம் ஊதுறான் தெரியுமா? அது எப்படி போச்சுன்னு வேற இருக்குது. இது வேற பிரச்சனை. செங்கோட்டையை சொன்ன மாதிரி எங்கேயாவது போய் ஊதக்கூடாது. காலையில் விசிலை ஊதி அவன் குப்பையை மேலேருந்து கீழே வந்து கொண்டு வந்து பார்த்தா, எங்கப்பா குப்பை வண்டியை காணுன்னு கேட்டா, ஏக்கா நான் தாங்க ஊதுனேன், நம்ம சின்ன தாங்க விசிலுன்னா குப்பையாலே உன் தலையிலேயே கூட்டிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. பேட்டா யாருக்கிட்ட விசில் சின்னம் வா நீ உனக்கு வச்சுக்கிறேன்னு. சரி இதெல்லாம் முடிஞ்சு வேட்பாளரை கூட்டு போவாங்க. ஏக்கா விசிலு சத்தியமாக உனக்கு கிடையவே கிடையாது ஓட்டுன்னு. மருதமலைக்கு போய் ரோகரான்றான் இவன். டிவிக்கே அப்படின்றான். என்னையா சார் டிவிக்கே சொன்னா கூட ஏதாவது தீ தான் இங்கே விற்கிறாங்க போலன்னு விசில ஊதினுக்கிறாங்க ஒய் ஒய்ன்னு.